ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நவம்பர் 21, 2025 சூப்பர் ஹாட் கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா மத்த சோர்சஸை விட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல ஸ்கோர் கிளவர்ல படிச்ச ஆஸ்பிரன்ட்ஸ் ஜிஎல்ல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மத்த சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியா ஆனா குவாலிட்டியா கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. சோ சேனலை ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே சிபி, லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் நியூஸ் நேஷனல் கேட்டகரியிலிருந்து. ஷூட். என்ன நியூஸ்? நம்ம யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அர்கா GKT-1 அப்படின்னு ஒரு சிப்பை லான்ச் பண்ணிருக்காரு. இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்டெலிஜென்ட் பவர் IP பிளாட்ஃபார்ம் ஆன் அ சிப். ஓ, பிளாட்ஃபார்ம் ஆன் அ சிப்பா? அப்படின்னா என்னென்னலா? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு குட்டி சிப்லயே ஒரு முழு சிஸ்டம் இருக்கிற மாதிரி. இது ஹை எஃபிஷியன்சி எட்ஜ் AIக்கும் ஸ்மார்ட் எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ்க்கும் டிசைன் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி நம்ம டிவைசஸை இன்னும் ஸ்மார்ட்டாவும் எனர்ஜி எஃபிஷியன்ட்டாவும் மாத்தும். சூப்பர். இது யாரு டெவலப் பண்ணா? இத சயன்ஸ் செமிகண்டக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அசிமோத் AI கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க. அசிமோத்தோட சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் சிலிகான் ஆர்கிடெக்சர்ல இதை பில்ட் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸாம்ல அர்கா GKT-1னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் IP சிப்னு ஞாபகம் வச்சுக்கணும். காட் இட். அடுத்த நியூஸுக்கு போலாமா? ஷோர். நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் போட்ஸ்வானா நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் விசிட் போயிருக்காங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா போட்ஸ்வானாக்கு ஒரு இந்தியன் பிரசிடென்ட் போறது இதுவே முதல் தடவை. ஃபர்ஸ்ட் எவர் விசிட். இதுவே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுக்காக இந்த விசிட்? இந்தியா போட்ஸ்வானா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸோட 60th ஆனிவர்சரி வரப்போகுது. அதை ஒட்டி இந்த விசிட் நடந்திருக்கு. அங்க பிரசிடென்ட் டூமா கிடியன் பூகோ கூட நம்ம பிரசிடென்ட் பைலாட்டரல் டாக்ஸ் நடத்துனாங்க. ஏதாச்சும் MOU சைன் ஆச்சா? ஆமா, 2 MOU சைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஃபார்மகோபியல் கோஆபரேஷனுக்காக. ஃபார்மகோபியானா ஒரு நாட்டுல மருந்துகளுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை டிஃபைன் பண்ற ஒஃபிஷியல் புக். இந்த MOU மூலமா போட்ஸ்வானா நம்ம இந்தியன் ஃபார்மகோபியாவை ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா அங்கீகரிச்ச 18வது நாடா ஆகியிருக்கு. வாவ், 18வது நாடு. அது மட்டும் இல்லாம போட்ஸ்வானா நம்ம ப்ராஜெக்ட் சீதாக்கு 8 சீதாஸ் டொனேட் பண்ணிருக்காங்கன்னு படிச்சேன். கரெக்டா? அப்சல்யூட்லி கரெக்ட். அந்த சீதாஸ் இப்போ குவாரண்டைன்ல இருந்து சீக்கிரமா மத்திய பிரதேஷ்ல இருக்கிற கூனோ நேஷனல் பார்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம போட்ஸ்வானா கிட்ட இருந்து ரஃப் டைமண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்க ப்ராசஸ் பண்ணி ரீஎக்ஸ்போர்ட் பண்றோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சூப்பர் நிலா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? 10th anniversary ஆஃப் அம்ரிட் ஃபார்மசி. யூனியன் மினிஸ்டர் JP நட்டா அவர்கள் இதோட செலிப்ரேஷன்ஸை நியூ டெல்லியில பாரத் மண்டபம்ல இனாகுரேட் பண்ணியிருக்காரு. அம்ரிட், அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அஃபோர்டபிள் மெடிசின்ஸ் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ட்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். இந்த ஃபார்மசிஸ்ல லைஃப் சேவிங் மெடிசின்ஸ், இம்ப்ளான்ட்ஸ் எல்லாமே 50% to 90% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். 90% டிஸ்கவுண்டா? இது மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? HLL லைஃப் கேர் லிமிடெட். இப்ப வர 55க்கும் மேல ஃபார்மசிஸ் இருக்கு. டார்கெட் 500. ஃபர்ஸ்ட் அம்ரித் அவுட்லெட்ஸ் 2015ல எய்ம்ஸ் நியூ டெல்லியில தான் ஓபன் பண்ணாங்க. இந்த ஈவென்ட்ல வேற என்னெல்லாம் லான்ச் பண்ணாங்க? அம்ரித் ITS ஈகோ கிரீன் வெர்ஷன் 2.0 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஒரு 24x7 நேஷனல் கான்டாக்ட் சென்டர், அப்புறம் இந்தியன் போஸ்ட் கூட சேர்ந்து ஒரு கஸ்டமைஸ்டு மை ஸ்டாம்பும் லான்ச் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது ஒரு மெமோரியல் ஸ்டாம்ப் பத்தின நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ரெசாங்லா வார் மெமோரியலுக்காக ஒரு ஸ்பெஷல் மை ஸ்டாம்பை அன்வீல் பண்ணியிருக்காரு. ரெசாங்லா வார், இது 1962 இந்தியா சைனா வார்ல நடந்த பேட்டில் தானே? கரெக்ட். அந்த பேட்டில்ல 13th பட்டாலியன் குமவுன் ரெஜிமெண்டோட வீரத்தையும் தியாகத்தையும் ஹானர் பண்றதுக்காக இந்த ஸ்டாம்ப். ரெசாங்லா வார் மெமோரியல் லடாக்ல இருக்கிற சுஷுல்ல இருக்கு. இந்த இனிஷியேட்டிவை 120 பஹாதூர் அப்படிங்கிற ஒரு வார் ஃபில்மோட மேக்கர்ஸ் கூட கொலாபரேஷன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். ஆமா சிபி, நேஷனல் நியூஸ் முடிஞ்சது. இப்போ பேங்கிங் நியூஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம். லெட்ஸ் கோ. முதல் நியூஸ் ஆக்சிஸ் பேங்க் பத்தினது. ஆமா, ஆக்சிஸ் பேங்க் அவங்களோட மல்டி சிட்டி நாலேஜ் சீரீஸான இவால்வோட 10th எடிஷனை கேரளால கோழிக்கோட்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட தீம் என்ன? தீம் த MSMEs பவரிங் த $10 trillion எக்கானமி. MSMEs சப்போர்ட் பண்றது தான் ஃபோக்கஸ். ஸ்டாட்டிக் GKல ஆக்சிஸ் பேங்க் MD அண்ட் CEO அமிதாப் சௌத்ரி, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, டேக்லைன் வந்து பட்தி கா நாம் ஜிந்தகி. சூப்பர். அடுத்த பேங்க் என்ன? சவுத் இந்தியன் பேங்க் அவங்க SIB ஹர் அக்கவுண்ட்னு ஒரு பிரீமியம் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை விமென்காக லான்ச் பண்ணிருக்காங்க. NRIஸும் இதை யூஸ் பண்ணலாம். விமன் சென்ட்ரிக் அக்கவுண்ட்
நைஸ். இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்? 18 to 54 இயர்ஸ் வயசுள்ள விமன் ஓபன் பண்ணலாம். மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் 50,000 மெயின்டைன் பண்ணணும். ஆனா 1 lakhsக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சிருந்தாலோ இல்ல டெபிட் கார்டுல 50,000 ஸ்பெண்ட் பண்ணாலோ இந்த பேலன்ஸ் ரிக்வயர்மெண்ட் கிடையாது. இதுல ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டியும் இருக்கு. குட் டு நோ. நெக்ஸ்ட். MCOC மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மொமெண்டம் பேஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபண்டோட பேரு சாம்கோ ஸ்மால் கேப் ஃபண்ட். மொமெண்டம் பேஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட், அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு சிபி. ஷூர் நிலா. மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா எந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அதாவது விலை ஏறிக்கிட்டே இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஸ்மால் கேப்னா சின்ன மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனிஸ். சோ இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். சிம்பிள் அண்ட் கிளியர். இதுக்கு கேர் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. இதுல குவான்டிடேட்டிவ் மெட்ரிக்ஸ் கூட ஃபண்டமெண்டல் செக்ஸ கம்பைன் பண்ணி கம்பெனிஸை செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. சரி, இவ்வளவு நியூஸ் படிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா நிலா? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். நாங்க ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். அதனால நீங்க ஒரு தடவை படிச்சாலே போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம ஆப்பை செக் பண்ணுங்க. அப்படியே இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பர் சிபி. சரி, பேக் டு தி நியூஸ். அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரியில என்ன இருக்கு? GSH இந்தியா பிரைவேட் லிமிடெட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIT மணிப்பூர் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? சஸ்டைனபிள் எனர்ஜி செக்டருக்கு ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்க, அகடமியாக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை ஃபில் பண்றது தான் எய்ம். இந்த MOU சென்னையில நடந்த 5th GSH சஸ்டைனபிள் எனர்ஜி ஃபோரம் 2025ல சைன் ஆச்சு. நைஸ். அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ். DRDO கதி சக்தி விஸ்வவித்யாலயா கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டிக்காக ஸ்மார்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸை டெவலப் பண்றதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப். GSVயா? அது என்ன யூனிவர்சிட்டி? GSV 2022ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் செக்டர். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே ஆப்ரேட் ஆகுது. DRDOவோட சேர்மன் டாக்டர் சமீர் V. காமத், HQ நியூ டெல்லி. DRDOல இருந்து இன்னொரு நியூஸும் இருக்கு. விசாகப்பட்டினம்ல இருக்கிற DRDOவோட நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லெபார்டரி NSTL ஒரு புது ஜெனரேஷன் மேன் போர்ட்டபிள் ஆட்டோனாமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ், அதாவது MPAUVஸை டெவலப் பண்ணிருக்காங்க. அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸா? எதுக்கு யூஸ் ஆகும்? நேவல் மைன் கவுண்டர் மெஷர் மிஷன்ஸ்க்காக தண்ணிக்கு அடியில இருக்கிற மைன்ஸை ரியல் டைம்ல டிடெக்ட், கிளாசிஃபை அண்ட் அனலைஸ் பண்றதுக்கு இது உதவும். இதுல சைட் ஸ்கேன், சோனார், அண்டர் வாட்டர் கேமராஸ்லாம் இருக்கு. ஆசம் டெக். டிஃபென்ஸ்ல வேற என்ன? லார்சன் அண்ட் டூப்ரோ கம்பெனி BAE சிஸ்டம்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்ல இந்தியன் ஆர்மிக்காக BVS-10 சிந்து அப்படிங்கிற ஆல் டெரெயின் ஆர்மர்ட் வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஆல் டெரெயின் வெஹிக்கிள்னா பனி, மலை, பாலைவனம், சதுப்பு நிலம், தண்ணின்னு எல்லா இடத்துலயும் போகுமே. நம்ம ஊர் ரோடுக்கும் கரெக்டா இருக்கும் போல. ஆமா, இது குஜராத்ல ஹசீரால இருக்கிற L&T ஆர்மர்ட் சிஸ்டம்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சேலஞ்சிங் இந்தியன் டெரெயின்ஸ்க்காகவே டிசைன் பண்ணது. சூப்பர். அடுத்து சயின்ஸ் கேட்டகரி. கூகுள்ல இருந்து ஒரு நியூஸ். சொல்லு சிபி. கூகுள் ஆன்டி கிராவிட்டின்னு ஒரு புது AI டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் AI டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர், வாட்ஸ் தட்? ஏஜென்ட் ஃபர்ஸ்ட்னா AI ஏஜென்ட்ஸ் மனுஷங்க உதவி இல்லாம தானாவே பிளான், கோட், டெஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங் டாஸ்க்ஸை கூட அதுவே பார்த்துக்கும். இது கூகுளோட Gemini 3 Pro மாடல்ல பவர் ஆகுது. வாவ், தி ஃபியூச்சர் இஸ் ஹியர். சரி, அடுத்தது ஒரு அவுட்டேஜ் பத்தின நியூஸ். Cloudflareக்கு நவம்பர் 18ல ஒரு மேஜர் குளோபல் அவுட்டேஜ் ஏற்பட்டிருக்கு. அதனால நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டவுன் ஆச்சு. ஓ, இது சைபர் அட்டாக்கா? இல்ல, அதுதான் ட்விஸ்டே. இது ஒரு லேட்டன்ட் பக்னால வந்த இஷ்யூ. சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ல இருந்த ஒரு சின்ன பக்னால டேட்டாபேஸ் பெர்மிஷன்ஸை மாத்தினப்போ ஒரு ஃபைல் டபுள் சைஸ் ஆகி பில்ட்-இன் சைஸ் லிமிட்டை தாண்டிடுச்சு. அதனால தான் ஓட்டேஜ். ஒரு சின்ன பக்கு உலகத்தையே கொஞ்ச நேரம் நிறுத்திடுச்சு. சரி, ஸ்டேட் நியூஸ்க்கு போலாம். கோவா போலீஸ் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்காங்க. நேஷனல் சைபர் ஃப்ராட் ஹெல்ப்லைன் நம்பர் 1930க்கு வர எல்லா கால்ஸுக்கும் 100% ரெஸ்பான்ஸ் ரேட் அச்சீவ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் இன் இந்தியாவா ஆகியிருக்காங்க. That's a huge achievement.
100% ரெஸ்பான்ஸ் ரேட். ஹேட்ஸ் ஆஃப் டு கோவா போலீஸ். அப்சல்யூட்லி. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் யூனிசெஃப் இந்தியாவோட நேஷனல் செலிபிரிட்டி அட்வொகேட்டா அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. நம்ம கீர்த்தி சுரேஷா சூப்பர். அவங்க சைல்ட் ரைட்ஸ், எஜுகேஷன், ஹெல்த்க்கான நேஷன் வைட் கேம்பெயின்ஸை லீட் பண்ணுவாங்க. கிரேட் நியூஸ். அடுத்து அவார்ட்ஸ். ஹாலிவுட்ல இருந்து சொல்லுங்க, யாருக்கு ஆஸ்கர்? ஹானரரி ஆஸ்கர் ஆக்டர் டாம் க்ரூஸ், கொரியோகிராஃபர் டெபி ஆலன் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் வின் தாமஸுக்கு அகாடமி ஹானரரி அவார்ட் கொடுத்திருக்காங்க. டாம் க்ரூஸ், மிஷன் இம்பாசிபிள் ஸ்டார். நைஸ். வேற யாருக்கு அவார்ட்? அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் டாலி பார்ட்டனுக்கு ஜீன் ஹெர்ஷோல்ட் ஹியூமானிட்டேரியன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இதுவும் ஆஸ்கார் ஸ்டாச்சுவேட்டுக்கு ஈக்குவலா மதிக்கப்படுது. இந்த அவார்ட்ஸை அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் கொடுக்கறாங்க. நோட்டட். கடைசியா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஏஷியன் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல இந்தியா அசத்திருக்காங்க. தாக்கா, பங்களாதேஷ்ல நடந்த 24th எடிஷன்ல இந்தியா மெடல் டேலில டாப் இடம் பிடிச்சிருக்காங்க. வாவ், எவ்ளோ மெடல்ஸ்? நாம 10 மெடல்ஸ் வின் பண்ணோம். 6 கோல்டு, 3 சில்வர், 1 பிரான்ஸ். சவுத் கொரியாவும் 10 மெடல்ஸ் தான். ஆனா நம்ம கோல்ட் கவுண்ட் அதிகம்ங்கறதால நாங்க டாப். That's the spirit. கோல்டு தான் மேட்டர். சரி, இண்டிவிஜுவல் வின்னர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்களே. பி தீரஜ் மென்ஸ் இண்டிவிஜுவல் ரிகர்வ்லையும் அங்கிதா பக்கட் விமென்ஸ் இண்டிவிஜுவல் ரிகர்வ்லையும் கோல்டு வின் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் தான் ரிகர்வ் கேட்டகரியில இண்டிவிஜுவல் கோல்டு வின் பண்ற ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஆர்ச்சர்ஸ். இது ஹிஸ்டாரிக். History created. வேற கோல்ட் வினர்ஸ்? ஜோதி சுரேகா வென்னம் விமென்ஸ் இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் ஈவெண்ட்ல கோல்ட் வின் பண்ணாங்க. அப்புறம் விமென்ஸ் காம்பவுண்ட் டீம் அண்ட் மிக்ஸ்டு டீம் காம்பவுண்ட்லயும் நம்ம டீம் கோல்ட் வின் பண்ணிருக்கு. ஓவரால் a fantastic performance by our archers. டெஃபினெட்லி. நம்ம ஆர்ச்சர்ஸ் கலக்கிட்டாங்க. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் முடியுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நியூஸையும் படிச்சது மட்டும் இல்லாம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? அஃப்கோர்ஸ், அதுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் லீக் இருக்கு. இது கரண்ட் அஃபயர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபயர்ஸ் லீக்ல தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபயர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஆமா, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. ஸோ வை வெயிட்? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். That's a wrap for today. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிலா. And நான் உங்கள் சிபி. Stay curious, stay updated with Score Clever. நன்றி.